ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பேசிக் ரிமோட் டிஷர்ட் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. நல்லா பாருங்கள், பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. பாருங்கள், இதுதான் பேசிக் ரிமோட் டிஷர்ட்டுங்க, பையர் கொடுத்தது. அப்புறம் இதில் சிம்பிளாக ரிப்பு மட்டும் அடிச்சிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு மேனுவலில் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இது தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு கேடெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ரிப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. பாருங்கள், கையை இப்போ ரிப்புக்கு உள்ளே ரிப்பு மட்டும் அடிச்சிருக்காங்க. கையில் ஃபேட்லாக் அடிச்சிருக்காங்க. டவரில் பாருங்கள், ஒரு ஃபேட்லாக் அடிச்சிருக்காங்க. இது பையர் கொடுத்த பீஸுங்க. பாருங்கள், டவர் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. சிம்பிளான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு எல்லா பேட்டர்னுமே இது வச்சு தான் போகணுங்க. பாருங்கள், நெக்கில் ரிப்பு மட்டும் அடிச்சிருக்காங்க. ரவுண்டாக ஷேஃபாக வந்திருக்கு. நெக் ரிப்பு மட்டும் இருக்குங்க. டவரில் பார்த்தீங்களா, இப்படி தான் அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ டவரில் ஸ்லீவ் டவரில் 2 சென்டிமீட்டர் பர் ரிவர்ஸ் ஸ்லீவ் ப்ளைனாக தான் அடிச்சிருக்காங்க. இல்லை, ஸ்லீவ் ஹெம் மட்டும் 2 சென்டிமீட்டர் அடிச்சிருக்காங்க. ஊசிங்க 2 ஊசி ஃபேட்லாக் பக்கத்து ஊசி போட்டு அடிச்சிருக்காங்க. ஃபேட்லாக் அதே மாதிரி டவருக்கு அதே மாதிரி தாங்க. பாருங்கள், டவர் ஃபேட்லாக்கு 2 பக்கத்து ஊசி போட்டு 2 சென்டிமீட்டர் அடிச்சிருக்காங்க. ப்ளைனாக அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது எப்படி பாருங்கள், அவ்வளோதான். டவரில் பக்கத்தில் வச்சு 2 சென்டிமீட்டர் வச்சு அடிச்சிருக்காங்க. இது நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது மேனுவலா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள், பேட்டர்ன் போட்டது ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் தான் போட்டது பாருங்கள். ரவுண்ட் ஷேப் எப்படி வந்துருக்கு பாருங்கள். இது கழுத்து ரவுண்ட் ஷேப் எப்படி எடுக்கிறது, ஆமோல் ஷேப் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேங்க. பாருங்கள், பார்த்தீங்களா? பாருங்கள், ஸ்லீவ் எப்படி இருக்கும் பாருங்கள். எப்பயுமே நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் போடணுங்க. இப்போ இந்த டைரெக்ஷனில் பேட்டர்ன் போடணும். பார்த்தீங்களா? ஆஃப் பேட்டர்ன் இதான், இப்படி தான் பேட்டர்ன் போடணுங்க. ஓகேங்களா? ஆஃப் பேட்டர்ன் தான் போடணுங்க. இந்த டைரெக்ஷனில் நம்ம ஆஃப் பேட்டர்ன் போடணுங்க. லென்த் வைஸ் அர்ஜென்டலில் வரதுலாம் ஆஃபுங்க. ஆஃப் பேட்டர்ன் லென்த் வைஸ் வரதுலாம் அப்படியே வச்சுக்கணுங்க. வெர்டிகலாக வரதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், இப்படி தான் வைக்கணும். பார்த்தீங்களா, கை ஷேப் இப்படி வரணுங்க. இப்படி தான் வரணுங்க பேட்டர்னை. இது எப்படி நம்ம பேட்டர்ன் போடுறது, மேனுவலாக பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேங்க, சொல்லித்தர போகிறேங்க. இல்லை பாருங்கள், நீங்களும் பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். பையர் கொடுத்த மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட்டு மென்ஸ் சைஸ் ஆட்டுங்க. என்ன சைஸ்? எஸ், எம், எல், எக்ஸ்எல், XXL 5 சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சென்டர் சைஸ் தான் பேட்டர்ன் போடணும், எல் சைஸ். அதை வச்சு தான் மற்ற 5 சைஸுக்கு மற்ற சைஸுக்குலாம் கிரேடிங் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் சைஸ் பேட்டர்ன் போடலாங்க, எல் சைஸுக்கு பேட்டர்ன் போடலாங்க. ஓகேங்களா? பாருங்கள், பீஸ் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம், பேட்டர்ன்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேட்டர்ன் போடுறோங்க. பாருங்கள், பேட்டர்ன் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். ஸ்கேல் வேணும், இன்ச் டேப் வேணும், ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருக்கணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்தால் கொஞ்சம் வரைய ஷேப் எடுக்கிறது கரெக்டாக இருக்குங்க. எராசர் இருக்கணும். இன்ச் டேப்பில் வச்சு மெஷர்மெண்ட்டு தான் பண்ணுங்க. ஸ்கேலில் கோடு மட்டும் தான் போடுங்க. அளக்கிறது மெஷர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம இன்ச் டேப்பில் தான் பண்ணணுங்க. ஸ்கேலில் வச்சு அளக்கக்கூடாதுங்க. ஸ்கேல் கோடு போகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. மெஷர்மெண்ட் சார்ட், பையர் கொடுத்த மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு நான் பேட்டர்ன் எல் சைஸ் போடுங்க. இந்த மாதிரி எல் சைஸ் தான் பேட்டர்ன் போடுறேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் ஷீட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஈஸியாக இருக்கும், வரைகிறதுலாம் படிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது நான் ஒயிட் ஷீட்டில் போடுறேங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் ஷீட்டில் போடுங்க, அதை விலை கம்மி. பார்த்தீங்களா?
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாப்பில் வந்து 1 இன்ச்சு மார்ஜின் வச்சிடுறேங்க. எல் சைஸ் ஃபஸ்ட்டு போடுறேங்க. பாருங்கள், மென்ஸ் டி சைஸ் செட் ஆல் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க வயருங்க. நம்ம சென்டிமீட்டர்லேயே பேட்டர்ன் போடலாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன உண்டோ அதை அப்படியே வச்சு பேட்டர்ன் போடுறோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறேங்க. அப்புறம் எல் சைஸ் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போடுறேங்க. மென்ஸு எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல் சைஸுக்கு பேட்டர்ன் போடுறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் டிராஃப்ட் ஃபஸ்ட்டு சென்டர் சைஸ் ஓகேங்களா. எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கேட்டுங்க. நம்ம வந்து எல் சைஸ் பேட்டர்ன் போடுறோங்க ஓகேங்களா. சென்டர் சைஸ் போட்டால் தான் அதை வச்சு தான் அடுத்த சைஸ் கிரேடிங் பண்ணுங்க. மேலே அடுத்த சைஸ் 2 சைஸுக்கும் இப்போ சின்னதாக இருக்கிற 2 சைஸுக்கும் இதை வச்சு தான் இப்போ கிரேடிங் பண்ணுங்க. அதனால தான் ஃபஸ்ட் சென்டர் சைஸ் போடுறோங்க. இல்லைன்னா பையர் என்ன மெஷர்மெண்ட் கேட்டுருக்க, பையர் என்ன சைஸ் கேட்டுருங்க அது போடலாங்க. ஃபஸ்ட் சாம்பிள் என்ன கேட்டுருங்க அது போடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால ஃபஸ்ட் எல் சைஸுக்கு பேட்டர்ன் போடுறோங்க. பேட்டர்ன் டிராஃப்ட் ஃபஸ்ட்டு சென்டர் சைஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பேட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து 1 இன்ச் மார்ஜின் வைக்கணுங்க. இது வந்து பேசிக்கான நோட்டில் இருக்கிற மாதிரி டாப்பில் மட்டும் வைக்கிறோங்க. 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். அந்த மார்ஜின் எதுக்குன்னா பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த மார்ஜின் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, பாருங்கள் 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். இது ஜென்ரலாக கொடுக்குறதுங்க. இது நோட்டில் இருக்கிற மாதிரி ஜென்ரலாக கொடுக்குறது 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். இது ஜென்ரல் மார்ஜினுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு கீழே இருந்தால் நான் பேட்டர்ன் போடுறேங்க. ஃபஸ்ட் டாப்பில் 1 இன்ச் மார்ஜின் வச்சுக்கோங்க. பாருங்கள், மார்ஜின் வைக்கிறேங்க 1 இன்ச்சுங்க. ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்புங்க. ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். இது ஜென்ரலுங்க. இது 1 இன்ச் மார்ஜின் டாப்பில் வைக்கணுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருந்தால் நெக்கெலாம் வரையணுங்க. இதுக்கு கீழே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். ஓகேங்களா. இந்த மார்ஜின் கோடு இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எவ்வளோ ஃப்ரண்ட் லென்த் ஃப்ரம் ஹெச்எஸ்பி ஐ பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர். ஃபஸ்ட்டு எடுத்து லென்த் தான் பார்க்குறோங்க. ஃப்ரண்ட் லென்த் ஃப்ரம் ஐ பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் 76 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. லென்த் ஐ பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் லென்த் 70. செஸ்ட் வித் 1 இன்ச் பிலோ ஆர்ம் ஹோல் 51 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. செஸ்ட் வித் 1 inch below arm hole. Chest with 1 inch below arm hole. 51 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 76 51. நம்ம செஸ்ட்டுக்கு வந்து ஆஃப் பேட்டர்னாக போடும்போது நம்ம ஆஃபாக தான் எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்து லென்த்து செஸ்ட் மட்டும் தான் டிராஃப்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹெச்எஸ்பி லென்த்து ஐ பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் லென்த்து சைஸ் எல்லுக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, 76 கேட்டிருக்காங்க. 1 inch பிலோ செஸ்ட்டு வந்து 51 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து ஆஃப் பேட்டர்ன் தான் போட போகிறோங்க. பாருங்கள், ஆஃப் செஸ்ட்டு 51 டிவைட் பை 2 = 25 25.5 தான். 76 25.5 பாயிண்ட் தான் வச்சு போட போகிறோங்க. பாருங்கள், மேக் டிராஃப்ட் 1 பாக்ஸுங்க. ஹெச்எஸ்பி சைஸ் எல் 76. ஆஃப் செஸ்ட்டு 51 டிவைட் பை 25.5 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரையிறங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து லென்த் வைக்கிறோங்க. ஃபுல் லென்த் அப்படியே வச்சுக்கிறோங்க பேட்டர்னுக்கு. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன உண்டோ அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு அப்படியே பேட்டர்ன் போடுறோம். ஃபுல் லென்த் வச்சு
ஃபுல் லென்த் வச்சு 76 சென்டிமீட்டர் வச்சு ஒரு கோடு போட்டாச்சுங்க. ஒரு டாட் வச்சாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டு அந்த அந்த பக்கம் 76 வச்சு ஒரு டாட்டு. அந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிடலாங்க. லைன் மாதிரி போட்டுக்கலாங்க கீழே. இப்போ வந்து ஆப் செஸ்ட்டுக்கு 25 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. ஆப் செஸ்ட் 25 சென்டிமீட்டருக்கு இப்போ டாட் வைக்கிறோங்க. 25.5 ஓகேங்களா. 25.5 ஆஃப் செஸ்ட்டு. இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் வைக்கிறோங்க. வச்சுட்டு ரெண்டு கோடி ஜாயின் பண்ணிடலாம். ஒரு 3 இடத்துல 25 25.5 வச்சு ஒரு 3 பிளேஸில் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்ட்ரைட் லைன் வருங்க. இப்போ வந்து இப்போ வந்து லென்த்து ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சாச்சுங்க. இப்போ லென்த்து ஓகே 76 வச்சாச்சு. செஸ்ட் ஆஃப் செஸ்ட் 25 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராஃப்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்கில் ஆரம்பிக்கிறோங்க. நெக்கு தான் நெக்ஸ்ட்டு நெக்லேருந்து ஆரம்பிக்கணுங்க பேட்டர்ன். லென்த்து செஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் லென்த்து செஸ்ட்டுங்க. லென்த்து செஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் நெக் வித் விளக்கு எடுக்கணும். நெக் வித் சீம் டு சீம்னா இந்த தையல் தான் அந்த தையல் வரைக்கும் அதை அப்படியே வைக்கணுங்க. நெக்ஸ்ட்டு சிம் டு சிம் நெக்ஸ்ட் சிம் 18 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 80 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் எவ்வளோ கேட்குறாங்க? 10 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் எவ்வளோ 10 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 18 10ங்க. பேக் நெக் ட்ராப் வந்து 2.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃப்ரண்ட் நெக் சீம் டு சீம் 18, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10, பேக் நெக் ட்ராப் 2.5 பாருங்கள். எழுது கூட காமிக்கிறேன் பாருங்கள். 18 நெக் வித் சீம் டு சீம்னா தையல் இந்த தையல் வரைக்கும் இந்த தையல் வரைக்கும். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் ஃப்ரம் செஸ்ட் 10 சென்டிமீட்டருங்க. பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டருங்க. அதுதான் ஃபஸ்ட்டாக வரையணுங்க. நெக் லென்த் செஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள். நெக் சீம் டு சீம் 80 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் நெக் ட்ராப். செகண்ட் ஸ்டெப் வந்து நெக் வரையணுங்க. நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணணும். நெக் சீம் டு சீம் 80 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர். ஆஃப் நெக் வித் ஆஃப் பேட்டர்ன் தான் போடணுங்க. நெக்குக்கு ஆஃப் பேட்டர்ன் போடும்போது 18/2 9 சென்டிமீட்டர் வைக்கணுங்க பேட்டர்னுக்கு. 80 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வைக்கணும் பேட்டர்னுக்கு. பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறோங்க. இந்த 3 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. நெக் ஈஸியாக வரைகிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க. இது 3 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறோங்க. ஆப் நெக் வித் 18/2 9 சென்டிமீட்டருங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் நெக் சீம் வைக்கிறோங்க. 9 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஹரிசாண்டலாக வைக்கிறோங்க. இந்த அந்த டைரெக்ஷன் வைக்கிறோம் 9 சென்டிமீட்டர். லென்த் வைஸ் வந்து ஃப்ரண்ட் நெக் ட்ராப் லென்த் வைஸ் 10 சென்டிமீட்டருங்க. அதை அப்படியே வைக்கிறோங்க. 10 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கணும். நெக்கில் வந்து ஆஃப் நெக் வைக்கணுங்க. நெக் ட்ராப் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கணுங்க. வெர்டிகலாக வரதெல்லாம் அப்படியே வைக்கிறோங்க. ஹரிசாண்டலாக வரது மட்டும் ஆஃபுங்க. வெர்டிகலாக வரதெல்லாம் அப்படியே வைக்கிறோங்க. நெக் ட்ராப் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர் டாப்பில் இருந்து அப்படி இந்த மார்ஜின் கீழே இருந்து அப்படியே வைக்கிறோங்க.
அடுத்தடுத்த கிளாஸ் பாருங்கள். அடுத்த கிளாஸ் ரெக்லான் சிலி வருங்க. அப்புறம் இதே பட்டன் எப்படி கிரேடிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோங்க. நெக்கு எப்படி ஈஸியாக ரவுண்டாக ஷேப் எடுக்கணும், ரவுண்ட் ஷேப் எப்படி கரெக்டாக எடுக்கணுங்கிறது இந்த மாதிரி நம்ம அதான் சொல்லி இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோங்க. அது எப்படி எடுக்கணும்னு பார்த்து சொல்லித்தரேங்க. பாருங்க, 9 சென்டிமீட்டர் ஆஃப் நெக் சிம் 9 சென்டிமீட்டர், ஃபுல் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டருங்க. இப்போ பேக் நெக் ட்ராப்பு அப்படியே மேலே வந்து வரைஞ்சிக்கலாங்க. அப்படி பேக் நெக் ட்ராப்பு அப்படி அதுவும் ஒரு லைன் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஆஃப் சிம் 9 சென்டிமீட்டர், ஃபுல் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுருக்குறேங்க. ஹெச்எஸ்பி நெக் ட்ராப் ஹெச்எஸ்பியில் கேட்டிருக்காங்க, அப்படியே வைக்கிறேங்க. பாருங்க, ஆஃப் சிம் 9 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதை வச்சு இப்படி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் நெக் ட்ராப் எப்படி வரையாது. இப்போ பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டர் வச்சுங்க. அது ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. பேக் நெக் ட்ராப் ஃப்ரம் ஹெச்எஸ்பியில் தான் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, 2.5 சென்டிமீட்டருங்க. அதை வச்சு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு கோடு பாருங்கள், அப்படி போட்டாச்சு. அது 2 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. பேக் நெக் ட்ராப் எழுதி காமிக்கிறேங்க. பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டர் டாப் இருந்து வரைஞ்சாச்சுங்க. பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டருங்க. பார்த்தீங்களா? ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர், ஆஃப் நெக் வித் 9 சென்டிமீட்டர், பேக் நெக் ட்ராப் 2.5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து அடுத்து பாருங்கள், நெக் ஷேப் எப்படி ஈஸியாக கருவு எடுக்கிறதுங்க, எப்படி ரவுண்டாக எப்படி வரணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி போட்டிருக்குறோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஆஃப் சிம் 9 சென்டிமீட்டர், ஃபுல் நெக் ட்ராப் 10 சென்டிமீட்டர், மெஷர்மெண்ட் வெர்டிகல் வந்து அப்படியே ஃபுல்லாக வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு கோடு மாதிரி போடுறோங்க. சென்டரில் ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. இந்த ஜாயிண்ட்டில் இந்த ஜாயிண்ட் வரைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோங்க. இந்த லைன் போட்டுட்டு அந்த லைனை வந்து மெஷர் பண்ணுறோங்க. அந்த லைனை வந்து நம்ம பாருங்கள் அளக்கிறோம். அந்த லைன் பண்ணும் பாருங்கள், இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கிறோங்க. இப்போ அந்த லைனை வந்து மெஷர் பண்ணுறோங்க. எப்படி நெக் ஈஸியாக ஷேப் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோங்க. இந்த லைன் சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டாச்சுங்க. அப்புறம் நெக் ரவுண்ட் ஷேப், அதுக்காக தான் நெக் ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோங்க. நெக் ரவுண்ட் ஷேப். இப்போ அந்த லைனை வந்து இப்போ மெஷர் பண்ணுறோங்க. எவ்வளோ வந்துருக்குன்னா அந்த லைன் வந்து 13.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அந்த லைனு அதாவது 13.5 சென்டிமீட்டர். அந்த 13.5 சென்டிமீட்டர் இன்ட்டு அதை அப்படியே 72% டிவைட் பண்ணுறோங்க. பாருங்கள், 13.5 சென்டிமீட்டர் வந்துருக்கு. பாருங்கள், 13.5 சென்டிமீட்டருங்க. 13.5 சென்டிமீட்டர் அந்த லைன் வந்துருக்கு. அது அப்படி 72% எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறோங்க. அதை வச்சு ஒரு டாட் வைக்கிறோங்க அந்த லைனில்.
நெக் ரவுண்ட் ஷேப்புக்காக தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்போ நெக் ரவுண்ட் ஷேப் ப்ரெசென்ட் பண்ணுறோங்க. நெக் ரவுண்ட் ஷேப்பை ப்ரெசென்ட் பண்ணுறோங்க. நெக் ரவுண்ட் ஷேப் டிராஃப்ட்டுங்க. ஓகேங்களா, அந்த லைன் வந்து 13.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அந்த லைன் எப்போ மெஷர் பண்ணாக்க 13.5 சென்டிமீட்டர், அதை வந்து 72% வந்து இது பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்குறோங்க. 72%ங்க அந்த லைன். கால்குலேட்டர் தேடிட்டு இருக்கிறேங்க. அது சொல்லிடுறேன். மொபைல்லே கூட போட்டுக்கலாங்க. 35.7 சென்டிமீட்டர் இன்டூ 72% வைக்கணுங்க. அதில் எங்கள் மொபைல் காணுமே. ரவுண்டு ஷேப் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறேங்க. பாருங்கள், 13.5 சென்டிமீட்டர் இன்டூ 13.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 72% எடுத்தோம்னா எவ்வளோ வருதுங்க? 9.5 சென்டிமீட்டர் வருதுங்க. 9.72 சென்டிமீட்டர் வந்து இந்த லைனில் வந்து டாட் பண்ணுறோங்க. வேறு எழுதி காமிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. சென்டரில் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. பாருங்க, எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். (13.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 72%) 9.72 cm இருக்குங்க. அதை வந்து அப்படியே வந்து அந்த சென்டர் லைனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. அந்த ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. நெக் வந்து ஈஸியாக ரவுண்ட் ஷேப் இருக்குன்னு பார்க்குறோங்க. பார்த்தீங்களா, பாருங்கள். 13.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 72% 9.72 சென்டிமீட்டர் வச்சு அந்த இடத்துல டாட் மாதிரி வைக்கிறேங்க. பாருங்கள், அந்த 9 சென்டிமீட்டர் அந்த இடத்துல டாட் வைக்கிறோங்க. 9 சென்டிமீட்டர் வச்சு 13.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 72% 9.72 வச்சு பாருங்கள். அந்த டாட்டர் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த பாருங்கள் ஒரு டாட்டை வச்சு காமிச்சிங்க. 9.572 சென்டிமீட்டர் ஒரு டாட்டு. அந்த சென்டரில் ஒரு கோடு, சென்டரில் லைன் ஒன்று போட்டுட்டுங்க. அதை மெஷர் பண்ணாக்கா 13.5 சென்டிமீட்டர் வந்துருக்குங்க. அதை டாட் வச்சு வச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வரைகிறோங்க. அந்த வரைகிற பாருங்கள், அப்படியே டாட் பண்ணுற பாருங்கள். ரவுண்ட் ஷேப், இப்படி ரவுண்ட் ஷேப் நெக்கில் அப்படியே நீட்டாக ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோம். பார்த்திங்களா, அவ்வளோதான். அந்த 13 சென்டிமீட்டர் தான் மிக்ஸ், அதில் தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரணுங்க. பேக் ட்ரெப்போ அதே மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். அப்படியே பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரவுண்ட் ஷேப் நீட்டாக வந்துருக்கு. அந்த 9.7 சென்டிமீட்டருக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாதுங்க. அதுக்கு மேலே போனால் ரவுண்டு கழுத்து வராதுங்க. ரவுண்ட் நெக் வராதுங்க, ரவுண்டாக வராது ஷேப்பு. அதுக்கு தான் அந்த டாட் மாதிரி வைக்கிறாங்க. 9 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் மாதிரி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் வரும்.
ஓகே. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நெக்கு இப்படி தான் வரையணுங்க. நெக்கு வரைஞ்சிட்டா எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக போயிருங்க. எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி தான் வைக்கணும். இது நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வருங்க. இப்போ வந்து நம்ம ஆக்சியல் மசில் மட்டும் தான் பேட்டர்ன் போட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்கணுங்க. பார்த்தீங்களா, இப்போ ட்ராட் பண்ணி கரெக்டாக வருங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஸ்லோப் நம்ம வைக்கிறோங்க. பார்த்தீங்களா, நெக் ரவுண்ட் ஷேப் ப்ரெசென்ட் பண்ணியாச்சுங்க. நெக் ரவுண்ட் ஷேப் ப்ரெசென்டட். பார்த்தீங்களா, இப்படி தான் வைக்கணுங்க. அந்த லைனில் ஒரு சென்டர் பண்ணிவிட்டு அந்த லைனில் ஒரு சென்டர் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டுங்க. அந்த சென்டர் லைனில் ஒரு அது எவ்வளோன்னு கவுண்டிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து 72% வச்சுட்டு அந்த டாட் வச்சுட்டு அந்த டாட்டுக்கு மேலே இப்போ கூட கீழே வரக்கூடாதுங்க. அது ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறோங்க. லைன் மாதிரி போட்டுக்கிட்டு 72% எடுக்கிறேங்க. அதை மெஷர் பண்ணால் 13.5 சென்டிமீட்டர் வந்துருக்கு. 72% வச்சோம்னா 9.72% வருதுங்க. அதை டாட் பண்ணி அதை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்றோங்க. அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. டாட் மாதிரி வச்சு அந்த டாட்டுக்கு மேலே இப்போ கூட கீழே வரக்கூடாது. ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணுங்க. ஓகேங்களா, இப்படி தான் ரவுண்ட் ஷேப் வரையணுங்க. இது வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஸ்டெப் வச்சு எல்லா ஸ்டைலுக்கும் இப்படி தான் போடணுங்க. 72% எடுத்து இது இப்படி தான் மேக் பண்ணணுங்க. இந்த மெஷர்மெண்ட் இல்லைங்க, எந்த மெஷர்மெண்ட் கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணுங்க. நெக் பாருங்கள், நெக் ரவுண்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, ரவுண்டாக வந்துருக்கும். அதுதான் ஓகேங்களா. பாருங்கள், இப்படி தான் ரவுண்ட் ஷேப் போடணும். இப்படி தான் ரவுண்ட் கழுத்து இப்படி தான் எடுக்கணுங்க. இப்போ நெக் ரவுண்ட் ஷேப் ப்ரெசென்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு இப்போ வரையிறோங்க. நெக் ரவுண்ட் ஷேப் ட்ராஃப்டட் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ ரவுண்டுக்கு ரவுண்ட் ஷேப் எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து ஷோல்டர் ஸ்லோப் வரையணுங்க. ஷோல்டர் ஸ்லோப் வந்து அந்த பக்கம் பாருங்கள், ஷோல்டர் ஸ்லோப் வரையணுங்க. மென்ஸுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆஃப் ஷோல்டர் வந்து 14 சென்டிமீட்டருங்க. ஆஃப் ஷோல்டர் 14 சென்டிமீட்டருங்க. ஷோல்டர் இப்போ ஆஃப் ஷோல்டர் வரையறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஸ்லோப் வரையணுங்க. மென்ஸுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 14 சென்டிமீட்டருங்க. ஷோல்டர் ஸ்லோப் வரையணுங்க. மென்ஸுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 5 சென்டிமீட்டருங்க. பாருங்கள், தேர்ட் ஸ்டெப் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புங்க. ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃப் ஷோல்டர் வரையணுங்க. இப்போ மென்ஸ் ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டருங்க. மென்ஸுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டருங்க. ஸ்லோப் டவுன் ஃப்ரம் டாப்லேருந்து டவுன் பண்ணி வைக்கணுங்க. அந்த பக்கம் சைடு நெக்குக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வைக்கணுங்க. மென்ஸுக்கு இந்த பாய்ஸுக்கு கிட்ஸுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் மாறுங்க. அது அந்த அடுத்த வர பேட்டர்னில் பார்க்கலாங்க. இப்போ மென்ஸ் தான் இப்போ பேட்டர்ன் போட்டுருக்குறாங்க. மென்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வைக்கணுங்க. பாருங்கள், வைக்கிறேன் பாருங்கள். மென்ஸு 5 சென்டிமீட்டர் பாருங்கள். அந்த பக்கம் டாப்பில் இருந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் வைக்கணுங்க. பேசிக் 5 சென்டிமீட்டருங்கிறது மென்ஸுக்கு 5 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, மென்ஸ் ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டருங்க. மென்ஸு ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டர் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறோங்க. எழுதி நோட் பண்ணி காமிக்கிறேங்க. 5 சென்டிமீட்டர் எல்லாமே மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. பாய்ஸு கிட்ஸ் இருந்தால் மெஷர்மெண்ட் மாறுங்க. 5 சென்டிமீட்டர் கம்மியாக வைக்கணுங்க. பாருங்கள், மென்ஸு ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டர். அப்புறம் டாப்லேருந்து டவுன் பண்ணி வைக்கிறேங்க. டாட் வச்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அந்த இடத்துல இப்போ நெக் பாயிண்ட்லேருந்து அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுடுறேங்க. இப்போ ஷோல்டர் ஸ்லோப் 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் டவுன் ஃப்ரம் டாப்பு. ஷோல்டர் மெஷர்மெண்ட் அந்த லைனில் தான் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. இப்போ இங்கே இருந்தால் ஷோல்டர் அங்கேருந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கணுங்க.
இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் என்ன வைக்கலைங்க, லைன் மட்டும் தான் போட்டுருக்குறோங்க. ஷோல்டர் லைனுங்க அது. ஷோல்டர் சில லைன் டவுன் பண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரில் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. பார்த்தீங்களா, ஷோல்டர் லைன். ஷோல்டர் லைனுங்க அது 5 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அந்த லைனில் ஷோல்டர் லைன் வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த ஷோல்டர் லைனில் தான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்னவோ அதை வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. ஷோல்டர் லைன். பார்த்தீங்களா, ஷோல்டர் லைன் இப்போ வரைஞ்ச லைன் போட்டாச்சு, வரைஞ்சாச்சுங்க. ஷோல்டர்ஸில் 5 சென்டிமீட்டர் டவுன் ஃப்ரம் ஷோல்டர் லைன். இப்போ வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்க்குறோங்க. ஆஃப் ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்குறோங்க. பாருங்கள், ஆஃப் ஷோல்டர் வந்து ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல் ஷோல்டர் கேட்டாலும் அதை வச்சுக்கலாங்க. இப்போ ஆஃப் ஷோல்டர் தான் கேட்டிருக்காங்க. 14 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆஃப் ஷோல்டர். ஆஃப் ஷோல்டர் 40 சென்டிமீட்டருங்க. பாருங்க, 4th ஸ்டெப் வந்து ஆஃப் ஷோல்டர் வரையணுங்க. ஆஃப் ஷோல்டர் 40 சென்டிமீட்டர் ஃப்ரம் நெக் லைன் தான் ஆரம்பிக்கிறோங்க. ஆஃப் ஷோல்டர் லைன் ஃப்ரம் நெக் பாயிண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக் லைனுங்க. நெக் லைன்லேருந்து நம்ம அப்படியே ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாங்க. 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன கிடைக்கும் அதை அப்படியே வைக்கிறோங்க. ஒரு 40 சென்டிமீட்டர் இங்கேருந்து ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, வச்சாச்சு, டாட் வச்சாச்சு. ஷோல்டர் மெஷர்மெண்ட் 40 சென்டிமீட்டர் நோட் பண்ணி காமிக்கிறேங்க. $40 சென்டிமீட்டர் ஷோல்டர் லைனில் 40 சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சாச்சுங்க. $40 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. 40 சென்டிமீட்டர். ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட். பாருங்கள், எழுதி காமிக்கிறேங்க. ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14 சென்டிமீட்டர். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 14 சென்டிமீட்டர். ஆஃப் நெக்லேருந்து அந்த நெக்லேருந்து வச்சாச்சுங்க அப்படியே. இப்போ வந்து ஆமோல் ஷேப் எடுக்கணுங்க. ஆமோல் ஷேப் வரையணுங்க. உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 40 சென்டிமீட்டர் வச்சாச்சு. பாருங்கள், பேட்டர்ன் டிராஃப்டிங் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தான் வச்சுட்டுருக்குறேங்க. அப்புறமேட்டு தான் ஸ்டிச்சிங் தென் ஸ்டிச்சிங் அப்புறம் தான் ஸ்டிச்சிங் பேட்டர்ன் டிராஃப்டிங் ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தான் வச்சுட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் தான் 14 என்ன மெஷர்மெண்ட் கேட்டுக்கோங்களோ அதை வச்சுட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டு சேம் மெஷர்மெண்ட் அப்படியே வச்சுட்டுருக்குறேங்க. இப்போ பேட்டர்ன் டிராஃப்டிங் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தென் ஸ்டிச்சிங் அலவன்ஸுங்க. அப்புறமேட்டு தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. அதனால தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு அப்புறமேட்டு அது எப்படி பார்த்திங்க 40 சென்டிமீட்டர் ஆஃப் ஷோல்டர். பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஆமோல் ஷேப் எடுக்கிறோங்க. ஆமோல் ஷேப் எங்கே இருந்துன்னா அந்த ஷோல்டர் டாட் வச்சோம்ங்களா, அங்கேருந்து ஆமோல் ஷேப் எடுக்கணுங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் எவ்வளோ பார்க்கணுங்க. இப்போ பார்க்குறோங்க ஆமோல் மெஷர்மெண்ட் பார்த்திங்களா. இப்போ ஆமோல் மெஷர்மெண்ட் ஆமோல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டர்.
ஆர்மல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டர். ஆர்மல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டருங்க. ஓகேங்களா. ஆர்மல் மெஷர்மெண்ட் ஆர்மல் டிராஃப்ட் ஸ்ட்ரைட்டு பைர் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆர்மல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஷோல்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்மல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஷோல்டர் லைன் 23 சென்டிமீட்டர். அந்த வந்து எண்டு செஸ்ட் பாயிண்டில் போய் கம்ப்ளீட் பண்ணணுங்க. அங்கேருந்து கவுண்ட் பண்ணி செஸ்ட் பாயிண்ட் டாட் வச்சுருக்கீங்களா, செஸ்ட் வச்சு ஒரு லைன் வச்சுருக்கீங்களா, அதில் கம்ப்ளீட் பண்ணணுங்க. அதில் போய் முடிக்கணுங்க. அதை ஆர்மல் டிராஃப்ட் ஃப்ரம் ஆர்மல் ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 23 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. 23 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வச்சு டாட் வச்சுங்க. அப்புறம் 23 சென்டிமீட்டர். அங்கேருந்து ஸ்ட்ரைட் பண்ணி 23 சென்டிமீட்டர் டாட் வச்சுங்க. இப்போ வந்து ஆர்மல் வந்து கர்வ் ஷேப் ஆர்மல் வந்து ஷேப் எடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. அந்த அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. மேலே எவ்வளோ இப்போ அது எத்தனை சென்டிமீட்டருக்கு பாருங்கள். மேலே டாப்பில் இருந்து இந்த ஆர்மல் பாயிண்ட்லேருந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குங்க. ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குங்க அந்த கேப்பு. அந்த கேப் அப்படியே பாருங்கள் 3 சென்டிமீட்டர் இருக்குங்க. பாருங்கள் அந்த இடத்துல அந்த மேலே டாப்பில் ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குங்க பாருங்கள். ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம். 23 சென்டிமீட்டர் ஸ்ட்ரைட் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுங்க. ஆர்மல் கிராஸாக ஒரு 20 சென்டிமீட்டர், ஸ்ட்ரைட்டாக ஒரு 23 சென்டிமீட்டர் வைக்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள் அந்த மேலே 3 சென்டிமீட்டர் கேப், அதே மாதிரி கீழே ஒரு 3 சென்டிமீட்டர், அந்த 23 சென்டிமீட்டர். பாருங்கள் லைன் போட்டுட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா 23 23. பாருங்கள் ஆர்மல் டிராஃப்ட் ஸ்ட்ரைட்டு. ஆர்மல் ஸ்டார்ட் ஃப்ரம் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஷோல்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 23 சென்டிமீட்டர் வைக்கணுங்க. ஆர்மல் பாயிண்ட் எண்ட் டு செஸ்ட் லைனுங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இந்த இடத்துல 3 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க. அதே மெஷர்மெண்ட் 20 சென்டிமீட்டர் இங்கே டாட் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி 23 சென்டிமீட்டர் ஒரு கேப், ஒரு 23 சென்டிமீட்டர் வச்சு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறோங்க. பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஆஃப் ஆர்மல் பாயிண்டில் தான் வந்து அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த பாக்ஸ் வரைகிறோங்க. அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணுங்க அந்த இடத்துல.
ஆமோல் மெஷர்மெண்ட் வச்சு 23 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி விட்டு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணுங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கிராஸ் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஈஸி ஆமோல் ஷேப் எப்படி வரையுதுன்னு பார்க்குறோம். ஈஸியாக வரைகிறதுக்காக அந்த பாக்ஸ் வரைகிறேங்க. கிரியேட் ஒன் பாக்ஸ் ஈஸி ஆமோல் ஷேப் டிராஃப்டட், அதுக்கு தான் அந்த பாக்ஸுங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மேலே 3 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க, கீழே ஒரு 3 சென்டிமீட்டர் கேப் இருக்குங்க. இப்போ வந்து அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அதாவது இப்போ அக்ராஸ் செஸ்ட் வரையறதுக்கு ஆஃப் ஆமோல் பாயிண்ட் எடுக்கிறீங்க. பாருங்கள், ஆஃப் ஆமோல் பாயிண்ட் 23 to 23 டிவைடட் பை 2 11.5 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் வைக்கிறேங்க. அந்த இடத்துல அக்ராஸ் செஸ்ட்டு ஆஃப் ஆமோல் பாயிண்ட் 23 பாயிண்ட் டிவைடட் பை 2 டாட் வைக்கிறேங்க. அப்போ ஸ்ட்ரைட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேங்க. பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், அந்த 23 டிவைடட் பண்ணி ரெண்டாக பிரிச்சுன்னா 11.5 11.5 23 டிவைடட் பை 2 11.5 11.5 தள்ளி ஒரு டாட் வச்சுக்கிறோங்க. அந்த சென்டர் டாட்டில் தான் வந்து அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு தான் அந்த சென்டர் டாட் வைக்கிறோங்க. பார்த்தீங்களா? 11.5 வச்சு ஒரு டாட் வச்சுக்கிறோங்க. அது ஆஃப் ஆமோல் மெஷர்மெண்ட்டுங்க. எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆஃப் ஆமோல் மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்படி ஓகே, வாங்க பாருங்கள். 11.5 ஆமாம், ஆஃப் ஆமோல் 11.5 ஓகேங்களா? இப்படி தான் இந்த எதுக்கு இந்த டாட் வைக்கிறோன்னா பாதி வைக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் கொண்டு வரணுங்க. ஓகேங்களா? இப்போ அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணுங்க. அக்ராஸ் செஸ்ட் எங்கே? அக்ராஸ் செஸ்ட் பார்த்தீங்களா? அக்ராஸ் செஸ்ட் 40 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அக்ராஸ் செஸ்ட் 40 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அக்ராஸ் செஸ்ட் எல் சைஸ் 40 சென்டிமீட்டருங்க. அந்த ஆஃப் ஆமோல் பாயிண்ட் தான் அக்ராஸ் செஸ்ட் மீட் பண்ணணுங்க. அதுக்கு தான் அந்த ஆஃப் ஆமோல் பாயிண்ட் நம்ம எடுத்துருக்குறோங்க. அக்ராஸ் செஸ்ட் ஆஃப் ஆமோல் அக்ராஸ் செஸ்ட் ஆஃப் ஆமோல் பாயிண்ட் ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் ஆஃப் ஆமோல் பாயிண்ட் ஸ்டார்ட்டுங்க. ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் 40 டிவைட் பை 2 20 சென்டிமீட்டருங்க. ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் 40 டிவைட் பை 2 20 சென்டிமீட்டருங்க. அந்த இடத்துல வைக்கிறோங்க.
ஆஃப் ஆமல் பாயிண்ட் ரெண்டாவது இடத்துல அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் வைக்கிறோங்க. அந்த டேட்டா எடுத்துக்கலாம் பாருங்க, போட்டாச்சு பாருங்கள். அதை எழுதி நோட் பண்ணி காமிக்கிறேன். ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஆமல் பாயிண்டில் வைக்கிறோங்க. பார்த்தீங்களா? நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் 20 சென்டிமீட்டர். பார்த்தீங்களா? அந்த ஆஃப் ஆமல் பாயிண்டில் ஆஃப் ஆமல் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சிட்றோங்க. பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் வைக்கிறோம். ஓகேங்க, பாருங்கள். அதுக்கு தான் அந்த ஆஃப் ஆமல் பாயிண்ட் எடுத்துருக்குறோங்க. பாருங்கள், ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் 20 சென்டிமீட்டர் மீட் டு ஆஃப் ஆமல் பாயிண்ட்டுங்க. பார்த்தீங்களா? ஓகே. இப்போ வந்து நெக்கு இப்போ வந்து ஆமல் ஷேப் இப்போ எடுக்கிறோங்க. அந்த 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 இடத்துல ஆமல் ஷேப் தரணுங்க. ஓகேங்களா? பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த 3 பாயிண்ட்டு ஜாயின், செஸ்ட் பாயிண்ட்டு, ஆஃப் ஆமல் பாயிண்ட்டு, ஆஃப் அக்ராஸ் செஸ்ட்டு, மேலே ஷோல்டர் லைன் 3 ஜாயின் பண்ணி விட்டு ஒரு கர்வ் எடுத்தாக்கா உங்களுக்கு வந்து 3 மெஷர்மெண்ட் அந்த மீட் ஆயிருங்க. பாருங்கள், வரைகிறேன் பாருங்கள். உள்ளே தள்ளி வைக்கணும், ஸ்கேல் உள்ளே தள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அந்த 3 பாயிண்ட் மீட் ஆகிற இடத்துல தான் அக்ராஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செஸ்ட் பாயிண்ட் வச்சாச்சு, அக்ராஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்தாச்சுங்க, ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்தாச்சுங்க. ஓகேங்களா? பாருங்கள், பார்த்தீங்களா? ஆஃப் அக்ராஸ் செஸ்ட் சென்டர் பாயிண்ட்டுங்க, மேலே வந்து ஷோல்டர் லைனுங்க, கீழே வந்து செஸ்ட் லைனுங்க. அவ்வளோதான், மீட் வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து நெக் ஷேப் வரைஞ்சாச்சு. நெக் ஷேப் ஈஸியாக வரைஞ்சாச்சுங்க. ஆமல் ஷேப் ஈஸியாக வரைஞ்சாச்சுங்க. ஆஃப் அக்ராஸ் மெஷர்மெண்ட் 20 சென்டிமீட்டர் மீட் டு ஆஃப் ஆமல் பாயிண்ட்டுங்க. இப்போ வந்து என்ன ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன உண்டோ அதுதான் போட்டு பேட்டர்ன் போட்டுருக்குறோங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. இப்போ ஷேப் எப்படி நீட்டாக அழகாக வந்துருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பேட்டர்ன் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் போடுங்க. இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. நெக்கு பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணுங்க. இப்போ நெக் வரைஞ்சாச்சு, ஆமல் ஆஃப் ஷோல்டர் வரைஞ்சாச்சுங்க, எல்லாமே அவுட் பண்ணி வச்சுங்க. பாரு, எழுதி காமிக்கிறேன். நெக் டிராஃப்ட்டு, ஷோல்டர் டிராஃப்ட்டு, ஆமல் அக்ராஸ் செஸ்ட் டிராஃப்ட் பண்ணி வச்சுங்க, செஸ்ட் பார் டிராஃப்ட் பண்ணி வச்சுங்க. ஆமல் மெஷர்மெண்ட் வரைஞ்சாச்சுங்க. பார்த்தீங்களா? ஷோல்டர் பாயிண்ட்டு, அக்ராஸ் செஸ்ட் பாயிண்ட்டு, செஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ 3 டாட் வரைஞ்சாச்சுங்க. பாருங்கள், ஷோல்டர் பாயிண்ட்டு, அக்ராஸ் செஸ்ட் பாயிண்ட்டு, செஸ்ட் பாயிண்ட்டு மீட் டு ஆமல் ஷேப்புங்க. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டு மீட் பண்ணி ஆமல் ஷேப்பு கருவு எடுத்தாச்சுங்க, ஷேப் எடுத்தாச்சு, ஈஸியாக எடுத்தாச்சுங்க. அது ஷோல்டர் பாயிண்ட்டுங்க. இது வந்து அக்ராஸ் செஸ்ட் பாயிண்ட்டு, இது செஸ்ட் லைனுங்க. அதில் 1 2 3 பாயிண்ட் எடுத்தாச்சுங்க.
ஓகேங்களா. இப்போ வந்து ரவுண்ட் எடுத்தாச்சுங்க, எல்லாம் எடுத்து அந்த பன்னெண்டு இப்போ வந்து ஸ்டிச்சிங் நோட்ஸ் கொடுக்கணுங்க. இப்போ பாடி பேட்டர்ன் போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் இப்போ ட்ரா அவுட் பண்ணணுங்க. ஸ்லீவ் பீஸ் பாருங்கள், ஸ்லீவ் பீஸ் வந்து பார்க்கலாங்க எப்படி போட்டிருக்காங்க. சிம்பிளான ஸ்லீவ் தாங்க, எந்த ஒர்க்கும் பண்ணல, ஸ்லீவ் மட்டும் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் போட போகிறோங்க. கையில் ஸ்லீவில் மட்டும் எம்மில் மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் மடிச்சு வச்சுருக்காங்க. எம்மில் மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் நம்ம அலவன்ஸ் வைக்கணுங்க. அது இப்போ எப்படி போகிறேன்னு பார்க்கலாங்க. ப்ளைனான சிம்பிளான ஸ்லீவ் தாங்க. ஓகேங்களா. எப்பயும் போல் பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் 1 இன்ச் மார்ஜின் வைக்கிறோங்க. இது வந்து ரெகுலருங்க. இது எல்லா பேட்டர்னுக்கும் இந்த மாதிரி டாப்பில் 1 இன்ச் மார்ஜின் வச்சுக்கிறோங்க. 1 இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப்புங்க. ஒன் இன்ச் மார்ஜின் ஃப்ரம் டாப். ஸ்லீவ் பட்டன் ட்ரா அவுட் பண்ணுறோம். ஸ்லீவ் பட்டன் பாருங்கள், 1 இன்ச் மார்ஜின் டாப்புங்க. இதுதான் பேசிக்குங்க. எல்லா பேட்டர்னுக்கும் அப்படி போட்டுருக்கணும். 1 இன்ச் மார்ஜின் மாதிரி வச்சுருங்க, நோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோங்க. பாருங்கள், ஸ்லீவ் லென்த் வந்து 20 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ்லேருந்து எல் சைஸ்க்கு வந்து 20 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பைசெப் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் லென்த்து 20, பைசெப் மெஷர்மெண்ட் 20ங்க. எனக்கு பைசெப் மெஷர்மெண்ட் 20 கேட்டிருக்காங்க. 20 சென்டிமீட்டருக்கு பைசெப் மெஷர்மெண்ட் பாருங்கள். இதுதான் லென்த்து செஸ்ட் மாதிரி. இது பைசெப் லென்த்து வந்து ஸ்லீவ் லென்த்துங்க. பைசெப் வந்து செஸ்ட் மாதிரிங்க. செஸ்ட் மாதிரி பாடி வைக்கிற மாதிரி பாருங்கள். ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணுறோங்க. ஸ்லீவ் லென்த் 20 சென்டிமீட்டர், பைசெப் 20 சென்டிமீட்டருங்க வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோங்க. இந்த மார்ஜின் கீழே தான் நம்ம ஆரம்பிக்கிறோங்க. ஒரு மார்ஜின் கீழே வந்து நம்ம ஆரம்பிக்கிறோங்க. ஸ்லீவ் லென்த் 20 சென்டிமீட்டர், பைசெப் மெஷர்மெண்ட் 20 சென்டிமீட்டர். ஸ்லீவ் லென்த் 20 சென்டிமீட்டர், பைசெப் 20 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க 20 சென்டிமீட்டருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் வச்சுக்கலாம். ஸ்லீவ் லென்த் எப்பவுமே லென்த்துன்னு வைக்கிறோங்க எல்லா பேட்டர்னுமே. அது மாதிரி ஸ்லீவ் லென்த் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு டாட், அந்த பக்கம் ஒரு டாட்டுங்க. ஸ்லீவ் லென்த் 20 சென்டிமீட்டர். பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இப்போ ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து மெஷர்மெண்ட் வச்சுக்கலாங்க. வெர்டிகலாக ஹரிசாண்டலாக வந்து பைசெப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. ஓகேங்களா. ஓகே, ஸ்லீவ் லென்த்து பைசெப்பு. பாருங்கள், இந்த பார்த்தீங்களா. பாருங்கள், ஸ்லீவ் லென்த்து 20 சென்டிமீட்டர், பைசெப் 20 சென்டிமீட்டருங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சுங்க. ஸ்லீவ் லென்த்து ஓகேங்களா. இப்போ வந்து ஆமோல் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 23 சென்டிமீட்டர் வேணுங்க. ஆமோல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டருங்க. ஆமோல் 23 சென்டிமீட்டர்.
ஆமாம் 23 சென்டிமீட்டருங்க. இது வந்து இந்த பைசெப் மெஷர்மெண்ட் இது உள்ளே தான் வைக்கிறேங்க. சில இந்த பைசெப் மெஷர்மெண்ட் உள்ளே வந்து 23 கொஞ்சம் கிராஸாக வரும் பாருங்க. பார்த்தீங்களா இப்படி வைக்கிறோம். பாட்டில் திருப்பி வச்சுக்கிட்டு 23 சென்டிமீட்டர் வச்சு அந்த அந்த கட்டத்துக்குள்ளே வைக்கிறேங்க. அந்த கட்டத்துக்குள்ள வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேங்க. பார்த்தீங்களா இப்படி தான் வைக்கிறேன் பாருங்கள். காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டர் அந்த பாக்ஸ்க்குள்ளே வரது மீட்டர் இடத்துல வைக்கிறோங்க. எங்கே மீட்டர் தான் அந்த இடத்துல வைக்கிறேங்க பாருங்கள். பார்த்தீங்களா ஆம் ஹோல் 23 சென்டிமீட்டர் அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறோங்க. எங்கே மீட்டர் தான் அந்த இடம் தான் ஓகேங்களா இந்த மாதிரி வைக்கிறோங்க. ஆம் ஹோல் 23 சென்டிமீட்டருங்க. பாருங்க ஸ்லீவ் வந்து இப்போ ஆம் ஷேப் எடுக்கிறோங்க. அந்த ஸ்லீவ் ஷேப் எடுக்கிறோங்க. ஸ்லீவ் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோங்க. ஸ்லீவ் கர்வ் ட்ராஃப்ட் பண்ணுறாங்க. ஸ்லீவுடைய கர்வ் வந்து ட்ராஃப்ட் பண்ணுறாங்க. ஸ்லீவ் ஷேப் ட்ராஃப்ட்டு ஆம் ஹோல் பாயிண்ட் 23.2 11.5 வச்சு டாட் வைக்கிறேங்க. அதாவது ஆம் ஹோல் பாயிண்டில் பாதியாக எடுத்து 23ல் பாதி எடுத்து ஆஃப் எடுத்து 11.5 வச்சு ஒரு டாட் வைக்கிறோங்க. பாருங்கள் 11.5. $11.5 டாட் மாதிரி வச்சாச்சுங்க. இந்த பக்கம் 11.5 இருக்குது, அந்த பக்கம் 11.5 இருக்குங்க. ஆம் ஹோல் பாயிண்டில் 23 சென்டிமீட்டரை பாதியாக எடுத்து டாட் வைக்கிற நடுவில் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. எதுக்கு அந்த டாட்னா வந்து ஸ்லீவ் கர்வ் வரையறதுக்குங்க. ஸ்லீவோடைய ஸ்லீவ் கர்வ் ஷேப் வரையறதுக்குங்க. பார்த்தீங்களா ஸ்லீவ் கர்வ் ட்ராஃப்ட்டு ஆம் ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஆம் ஹோல் பாயிண்ட் எடுத்து சென்ட்ரல் ஒரு டாட் வச்சுக்கிறோங்க. ஆஃப் ஆம் ஹோல் பாயிண்ட் 23/2 11.5 சென்டர் சென்ட்ரல் ஒரு டாட் வச்சுக்கிறோங்க. ஆஃப் ஆம் ஹோல் பாயிண்ட் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறோங்க. அந்த 11.5 சென்டிமீட்டர் ஆஃப் எடுத்துக்கு 5.75 அங்கே ஒரு டாட் மாதிரி வைக்கிறோங்க. அந்த 11.5 அது பாதி எடுத்து அதில் ஒரு டாட் மாதிரி வைக்கிறோங்க. பாருங்கள் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக வச்சாச்சு. 23ல் பாதி எடுத்து 11.5 வச்சு டாட்டு. அந்த 11.5 பாதி எடுத்து 5.75 வச்சு ஒரு டாட்டுங்க. அந்த 11.5 50/2 எடுத்தாக்க 5.75ங்க. அதையும் வச்சு ஒரு டாட்டு, அதையும் வச்சு ஒரு டாட்டுங்க.
பாருங்கள் 11.5 5.75 5.75 ஒரு டாட் வச்சு எதுக்கு அந்த டேட்டா அந்த ஆமோல் ஷேப் எடுக்கிறதுக்கு அதுக்கு தான். அதாவது ஆமோல் மெஷர்மெண்ட் 23 டிவைடட் பை 2 11.5 11.5 பாதி அடிச்சு 5.75 வச்சுக்கிறேங்க. பாருங்க ஆமோல் மெஷர்மெண்ட் 23 சென்டிமீட்டர், அது ஆஃப் எடுத்துக்கிறோம் 5. அது வந்து 11.5ங்க. 11.5 பாதி எடுத்துக்கிறோங்க. 5.75 5.7 இந்த பக்கம் டாட் அந்த பக்கம் டாட்டுங்க. பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற டாட்லேருந்து மேலே 1 சென்டிமீட்டர் வச்சு டாட் வைக்கிறேங்க. அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து மேலே 1 சென்டிமீட்டர் டாட்டு, இந்த பக்கம் இதில் கீழே 1 சென்டிமீட்டர் டாட்டுங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஆஃப் பாயிண்ட்லேருந்து கீழே 1 சென்டிமீட்டர் டவுனுங்க. டவுன் ஃப்ரம் 1 சென்டிமீட்டர் 1 டாட்டு. அது பாருங்கள் அப்புறம் 1 சென்டிமீட்டர் ஒரு டாட்டுங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆஃப் ஆமால் மெஷர்மெண்ட்டில் 11.5 பாயிண்டில் வருது, அது ஒரு டாட்டு. ஸ்லீவ் கர்வு வந்து கர்வ் ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்க. பாருங்கள் ஷேப் வரைய பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள் சென்டரில் தான் ஆரம்பிக்கிறோங்க. பார்த்தீங்களா, இந்த டாட் பாருங்கள் அப்படியே ஸ்லீவ் ஷேப் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். இது டவுன் பண்ணி 1 சென்டிமீட்டர், அது அப் பண்ணி 1 சென்டிமீட்டருங்க. அந்த ஆப் பாயிண்டில் ஸ்லீவ் கர்வ் ப்ரெசென்ட் பண்ணியாச்சுங்க. எல்லா டாட்டு மீட் பண்ணி கர்வ் ஷேப் கொண்டு வருங்க. பாருங்கள் பார்த்தீங்களா, இதுலேருந்து 1 சென்டிமீட்டர் டவுனு, 1 சென்டிமீட்டர் டவுனு, இது 1 சென்டிமீட்டர் அப்புங்க, 1 சென்டிமீட்டர் அப்பு. அப்புறம் அப்படியே ஸ்லீவ் ஷேப் கர்வ் கொண்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, ஆமோல் மெஷர்மெண்ட்டில் பாதி மெஷர்மெண்ட்டில் அந்த இடத்துல பாயிண்ட் ஜார்னு ஆரம்பிச்சு, இந்த பக்கம் இதில் பாதி இதில் பாதி கொண்டு பார்த்தீங்களா இப்போ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். ஆஃப் ஆமோல் பாயிண்ட்டில் ஆமோல் 23 டிவைடட் பை 2 11.5 11.5 சென்டில் பாதி எடுத்து அதை பிரித்து வச்சுக்கிட்டு அது பாதி வந்து அப்பில் டவுன் பண்ணி 1 சென்டிமீட்டர், அப் பண்ணி 1 சென்டிமீட்டருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோன்னு பார்க்குறோங்க. ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ 16 சென்டிமீட்டருங்க. ஸ்லீவ் ஓப்பன்
sleeve open 16 centimeter, sleeve open 16 centimeter, L size 16 centimeter. அது அந்த பக்கம் கார்னரில் வைக்கிறேங்க. ஸ்லீவ் ஓப்பன் டாட் பண்ணி அதை ஒரு லைன் ஒரு கோடு போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, ஸ்லீவ் ஓப்பன் பாருங்கள். ஆமோல் எப்படி ஷேப் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆஃப் ஆமோல் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டு, அந்த ஆஃப் ஆமோல் பாயிண்ட்டில் இன்னொரு ரெண்டாக பிரிச்சு, ஆஃப் ஆமோல் பாயிண்ட் ரெண்டாக பிரித்து மேலே ஒரு டாட்டு கீழே ஒரு டாட்டு, கீழ் டாட்டில் 1 சென்டிமீட்டர் மைனஸ், மேல் டாட்டில் 1 சென்டிமீட்டர் வச்சு மைனஸ் அப்படி கரு கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா, 11.5 சென்டிமீட்டர். இப்போ 11.5ல் டிவைட் பை 2 பண்ணோம்னா 5.75. 5.75 பண்ணி ஃபஸ்ட்டில் சென்டரில் வந்து -1 சென்டிமீட்டர் வச்சு டவுனு, அந்த பக்கம் இருக்கிறது அப்பில் +1 சென்டிமீட்டர் அந்த பக்கம் டாப்பில் வச்சுக்கிட்டு ஸ்லீவ் ஷேப் அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஸ்லீவ் ஷேப் வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஷேப் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுக்கணுங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டருக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்ருக்குறேங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நெக் எம் ஸ்லீவ் எம் கொடுக்குறோங்க. எம் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. எம் அலவன்ஸ் கொடுக்குறோங்க. சரிங்களா. எம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் கொடுக்கணுங்க. டாப்பில் கொடுக்கணுங்க. நவ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. எம் அலவன்ஸ் கொடுக்குறோங்க.
ஓகேங்களா. இப்போ வந்து எம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் கொடுக்குறோங்க. மேலே டாப் மார்ஜின் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எம் அலவன்ஸ் வந்துருங்க. பாருங்கள், எம் அலவன்ஸ் 2 சென்டிமீட்டர் எம் அலவன்ஸுங்க. இப்போ எம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும், கட்டிங் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ 2 சென்டிமீட்டர் மேலே வந்து கட்டிங் பண்ணி எடுக்கிறோங்க. பார்த்தீங்களா, 2 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. இது அப்படியே பின்னாடி இப்போ ஃபோல்டு பண்ணி விட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கு. இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் பின்னாடி இப்போ மடிச்சிடுறோங்க. இப்போ வந்து கட்டிங் பண்ணுறாங்க. இப்போ வந்து கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி விட்டு பேக்கில் இருக்கிற பேப்பரை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவ் வரைஞ்சாச்சு, அவ்வளோ. இப்போ இப்படி மடிச்சு விட்டு கட் பண்ணுறோங்க. பாருங்கள், மடிச்சு விட்டு இப்படி கட் பண்ணுறான். கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸ்லீவ் பேட்டர்ன் கம்ப்ளீட்டுங்க. இப்போ வந்து பாடி பேட்டர்ன் இது வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோங்க. பாருங்கள், இது இப்படி வச்சு பார்க்குறோங்க. ஸ்லீவ் பேட்டர்ன் கம்ப்ளீட்டுங்க. இது வந்து இப்போ இதையும் வச்சு பார்க்குறோங்க. இப்படி ஓகேங்களா. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடணும். கரெக்டாக உட்காருது பாருங்கள். ஓகேங்களா. ஜாயிண்ட் கரெக்டாக உட்காருது பாருங்கள். ஓகே. இப்படி பாடி பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் கரெக்டாக இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்குறோங்க. ஓகேங்களா. ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். பாடி பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் தைக்கும் போது இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கணுங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். ஓகே. இப்போ ஸ்லீவ் பட்டன் கம்ப்ளீட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக் ரிப் பட்டன் போடணுங்க. ஸ்லீவ்